கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். தமிழகத்திற்கு 4466 கோடி ரூபாய் விடுவித்திருக்கிறது மத்திய அரசு. மாநிலங்களுடைய மூலதன மற்றும் வளர்ச்சி செலவினங்களை விரிவுபடுத்தும் திட்டத்தின் ஒரு வகையாக இப்போ தமிழகத்துக்கு 4466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றாற் போல அந்த நிதி என்பது விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணையறாரு. ரமேஷ், மாநிலங்களுடைய மூலதன மற்றும் வளர்ச்சி செலவினங்களை விரைவுபடுத்தக்கூடிய நோக்கத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு நிதி விடுவிச்சிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கு 4466 கோடி ரூபாய் விடுவிச்சிருக்கிறாங்க. இது பற்றின முழு விவரங்கள் என்ன? பல்வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு வரி பகிர்வு தொகையாக 1,09,019 கோடியை விடுவித்திருக்கிறது. இது டாக்ஸ் டெவல்யூஷன் என்று சொல்வார்கள். அதாவது மத்திய அரசு தனக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பது இந்திய அரசியல் சாசனம் வகுத்திருக்கக்கூடிய விதி. அந்த விதியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு இந்த வரி பகிர்வை விடுவிக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு 1,09,019 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது கூடுதல் தவணை என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 1,09,019 கோடியை மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு விடுவிக்க இருக்கிறது. வழக்கமாக விடுவிக்கப்படுகின்ற அந்த தொகையோடு அல்லாமல் இது கூடுதலாக ஒரு தவணை தொகையை தற்போது மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. இதன் மூலம் மாநிலங்கள் தங்களுடைய மூலதன மற்றும் வளர்ச்சி செலவுகளை செலவழிப்பதற்காகவும் அதனை விரைவுபடுத்துவதற்காகவும் இந்த தொகை என்பது செலவு செய்யப்பட இருக்கிறது. ஆந்திராவுக்கு 4,597 கோடி, பீகாருக்கு 10,845 கோடி, அதே போல குஜராத்துக்கு 4,094 கோடி என இப்படி பல்வேறு மாநிலங்களுக்கு வரி பகிர்வு தொகை என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த வரி பகிர்வு என்பது மத்திய அரசு தனக்கு கிடைக்கக்கூடிய நேரடி வரி வருவாயான இன்கம் டாக்ஸ், அதே போல கார்பரேட் டாக்ஸ் போன்ற வரியில் இருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டிய தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை சதவீதம் வரியை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நிதி ஆணையம். சுமார் 41% நிதியை மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று வரைவுரை செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தொகை என்பது மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.